Hi, positive students. 11th Max, example 1.13. In the set Z of integers, define M relation N if M minus N is a multiple of 12. Prove that R is an equivalence relation. நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னாலே ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த 3 கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ங்கிறது ஒரு நம்பர், என்னங்கிறது ஒரு நம்பரு, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எம் மைனஸ் என் பண்ணால் அது எப்படி வரும்னா மல்டிபிள் ஆஃப் 12ன்னு வருமா, 12 டேபிள் இருக்க நம்பராக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறோம் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்ஷனால ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. எம் பிலாங்ஸ் டு இசட், இண்டீஜரில் எடுத்துக்கோங்க. இசட்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னாலே எம்மே எம்முக்கே ரிலேஷனாக இருக்கும். எம் வந்து எம்முக்கே ரிலேஷனாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே ரிலேஷனாலே சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, எம்என்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரும் எம்மு தான், செகண்ட் நம்பரும் எம்மு தான், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். எம் மைனஸ் எம் ஈக்குவல் டு 0. 0வும் 12ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிடும்னா இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். செகண்டாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா சிமெட்ரிக்குன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ சிமெட்ரிக்னால 2 எடுத்துக்கணும். எம் கமா என்னு நம்ம எடுத்துக்கணும். எம் கமா ரெண்டுமே இசட்டில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எம் ரிலேஷன் என்னன்னு எழுதுங்க. அடுத்து என் ரிலேஷன் எம்னு எழுதுங்க. மாற்றி எழுதுங்க. நம்மளுக்கு கொஷினில் என்ன இருந்தது, எம் ரிலேஷன் என்னன்னு இருந்தது. எம் ரிலேஷன் என்னன்னா எம் மைனஸ் என், ரெண்டுமே இதால் எம்முலேருந்து என்ன சப்ராக்ட் பண்ணால் என்னன்னா 12ஆல் நம்மளுக்கு டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் கிடைக்கணும். என்னிலேருந்து எம்மை சப்ராக்ட் பண்ணணும். என் மைனஸ் எம்மு, இதுதான் இதுக்கும் ஆன்சராக கிடைக்க போகுது. பட் மைனஸ் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிருக்குமா, எம் பெரிய நம்பராக இருந்தால் பெரிய நம்பர் சைன் மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். இட் இஸ் சிமெட்ரிக். தேர்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா 3 எடுத்துக்கணும். எம் கமா என் கமா ஆர் நம்ம 3 எடுத்துக்கிறோம். இசட்டில் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எம்முக்கும் என்னுக்கும் கண்டுபிடிங்க. அடுத்து என்னுக்கும் ஆருக்கும் கண்டுபிடிங்க. டைரெக்டாக ஆன்சர் எம்ஆர்னு நம்மளுக்கு வந்துடும். வாங்க பார்க்கலாம். எம் ரிலேஷன் என்னன்னு எடுக்கிறேன். ஸோ இது எப்படி எழுதலாம், எம் மைனஸ் என்னன்னு எழுதலாம். போனதிலே பார்த்தோம் எம் மைனஸ் என்னது 12Kன்னு எழுதிக்கிங்க. எம் மைனஸ் என்ன எழுதுமா, அடுத்து என் ஆர்னு எடுக்கிறோம். என் ரிலேஷன் ஆறு, இது எப்படி எழுதலாம், என் மைனஸ் ஆர்னு எழுதுங்க. இதை கேன்னு எடுக்கக்கூடாது, 12L வேறு மாதிரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக எடுத்துங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். எம் மைனஸ் என் இதையும் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் என் மைனஸ் ஆறு, அதே மாதிரி ரைட் சைடும் ஆட் பண்ணுங்கள். 12K ப்ளஸ் 12L, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் என் ப்ளஸ் என் கேன்சல் ஆகிடும். எம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு, இதுலேருந்து எது காமனாக இருக்குது, 12 இருக்குது. 12 வெளியே எடுத்துகிட்டா என்ன வரும், கே ப்ளஸ் எல். இங்கே பாருங்கள், வர ஆன்சரும் 12ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது என்னன்னு சொல்லியிருந்தோம், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் 3மே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா ஆர் இஸ் ஆன் equivalence relation. That's all. Thank you.